ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மனமே அப்படிங்கிற ஒரு ரொமான்டிக்கல் காமெடி தெலுங்கு படத்துடைய ரிவ்யூ தான். ஸோ இந்த படம் இப்போ தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, தெலுங்கில் மட்டும். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஷர்வானந்த், கிருத்தி ஷெட்டி, வெண்ணலா கிஷோர், ராகுல் ராமகிருஷ்ணா, இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீராம் ஆதித்யா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஒன்லைன் வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். அம்மா அப்பா இல்லாத ஆதரவற்ற ஒரு குழந்தைய நம்ம ஹீரோனும் எடுத்து வளர்த்துறாங்க. ஸோ இதை வச்சு நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன, இதில் என்னென்ன பிரச்சனைகள் வந்து உருவாச்சு, இதெல்லாத்தையும் இவங்க எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஹீரோ தன்னுடைய லைஃப் வந்து தனக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அண்ட் ஒரு பிளே பாய் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் வந்து கேர் பண்ணிக்காம தன்னுடைய லைஃபு ஜாலியாக வாழணும் அப்படிங்கிறது மட்டுமே தான் அவரோட எண்ணம். ஸோ இப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் அவருடைய ஒய்ஃபும் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. அண்ட் இவங்களுடைய குழந்தைக்கு ஒரு 2 வயசு தான் வந்து இருக்கும். ஸோ அம்மா அப்பாவை இழந்த அந்த குழந்தைக்கு நம்ம ஹீரோ வந்து ஆதரவு கொடுக்குறாரு. அட் த சேம் டைம் இறந்து போன அந்த குழந்தையோட அம்மாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து இருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. குழந்தைய வந்து பார்த்துக்கணுமா, எனக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க பிடிக்கவே பிடிக்காது, என்னோட லைஃப்பை ஜாலியாக வாழ்றது மட்டும்தான் என்னுடைய ஒரே எண்ணமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம ஹீரோவோடைய லைஃப்பில் இந்த குழந்தை வந்ததுக்கப்புறமா என்னாச்சு. அண்டு ஒரு கட்டத்தில் ஹீரோனும் எந்த பாயிண்ட்ல வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு குழந்தை இவங்க 2 பேர்த்தோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படத்துடைய கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு கதையை முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா விறுவிறுப்பா சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பல இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலா இந்த படத்துடைய கதை, திரைக்கதை இது ரெண்டுமே கொஞ்சம் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய படங்களை வந்து பார்த்துருப்போம், கல்யாணமான தம்பதிகள் அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்காது, ஒரு குழந்தை தன்னுடைய லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. பட் ஒரு குழந்தை மூலமாக 2 பேர் வந்து லைஃப்பில் ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான கதை அம்சம் உள்ள படங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து அமைச்சிருக்காங்க. இப்போது இந்த படத்தில் நடித்தவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஒன்றுனா பார்க்கலாம். ஆக்டர் ஷர்வானந்த் ரொம்பவே ஒரு கேஷுவலான நடிப்பை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டராகவும் அதே சமயம் ஒரு பிளே பாயாகவும் நடிச்சிருப்பாரு. ஸோ ரொம்ப துருன்னு இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான காஸ்டியூம் செலெக்ஷன்ஸ் ஆகட்டும், அவரோட ஹேர் ஸ்டைல்ஸ் ஆகட்டும், பார்க்க ரொம்பவே யங்காகவும் ஒரு சாக்லேட் பாய்க்கான விஷயங்கள் வந்து என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் பார்த்து இந்த படத்தில் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டரை அவர் நீட்டாகவே பண்ணியிருக்காரு. பல இடங்களில் அவர் வந்து மொக்க வாங்கக்கூடிய இடங்களாகட்டும், அண்டு கலகலன்னு பேசக்கூடிய இடங்களாகட்டும், அப்புறம் சிரிக்க வைக்கக்கூடிய இடங்களாகட்டும், எல்லா இடங்கள்லையுமே சூப்பராகவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் இவருக்கு ஈக்குவலான கேரக்டர் தான் ஹீரோயின் கேரக்டரும். கிருத்தி ஷெட்டி தான் அந்த ஒரு ஹீரோயின் கேரக்டரை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான அந்த காஸ்டியூம் செலெக்ஷன்ஸ் ஆகட்டும், அப்புறம் அவங்களோட ஆட்டிடியூட் ஆகட்டும், அந்த குழந்தைய வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கக்கூடிய இடங்களாகட்டும், எமோஷனல் காட்சிகளாகட்டும், இந்த எல்லா இடங்கள்லையும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து ஒரு ஹைலைட்டாக தான் வந்து இருக்குது. இவங்களை தாண்டி படத்தில் வரக்கூடிய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்க ரோலாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தை இன்னுமே வந்து ஓரளவுக்கு காப்பாற்றுறது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படத்தில் வரக்கூடிய 1-2 காமெடியன்ஸ், அதுக்கப்புறம் ஹீரோவுமே வந்து நிறைய இடங்களில் காமெடி பண்ணுறாரு, அதுவுமே நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தில் குறிப்பிட்ட ஒரு சீக்வன்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது, எதை பற்றியுமே கேர் பண்ணிக்காத ஹீரோ ஒரு பாயிண்டில் தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு அந்த குழந்தைக்காக இவர் தன்னைத்தானே மாற்றிக்கக்கூடிய இடங்கள் வந்து படத்தில் ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி படத்தில் நிறைய இடங்களில் வந்து நெகிழ்ச்சியான காட்சிகளும் வந்து இருக்குது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இந்த படம் வந்து பார்க்கும்போது ஒரு ரிச்சாக ஒரு கிராண்டான படத்தை வந்து பார்த்த ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த படத்தில் காட்டப்பட்ட அந்த விஷுவல்ஸு. ஸோ ஃபாரின் லொக்கேஷன்ஸ் ஆகட்டும், இதுக்கான சினிமோட்டோகிராஃபி நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. படத்துக்கான இந்த கலர் கிரேடிங்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஃபாரின் லொக்கேஷன், அதாவது லண்டனில் தான் பாதி படம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் மட்டும் க்ரீன் மேட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ ஃபாரின் லொக்கேஷனில் போய் படம் எடுக்கிறது அப்படிங்கிறது சமீப காலமாக கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது. ஸோ மேக்ஸிமம் க்ரீன் மேட் இருக்கிறதுனாலே அதிலே எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இந்த படத்தில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் நிறைய லைவ் லொக்கேஷன்லேயும் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பழைய ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம்.
ஹிஷாம் அப்துல் வஹாபோடைய மியூசிக்கில் வந்துட்டு ஒரு 2 சாங் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. விஷுவலும் அது வந்து அதுக்கேற்ற மாதிரி நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. நிறைய மாண்டேஜஸ் சீக்வன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதெல்லாம் காட்சிப்படுத்தின விதமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ரொமான்டிக்கல் காமெடி மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபேமிலியோட பார்க்க ட்ரை பண்ணலாம். பட் ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாமரான சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன இடங்களில் ரொமான்டிக்கலான காட்சிகளும் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வாண்டடாக வச்ச மாதிரி இல்லை, கதைக்கு தேவை அப்படிங்கிறதுனால தான் வச்சுருக்காங்க. சரி, ஓகே, இதெல்லாமே இந்த படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் படத்தில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம நிறைய பார்த்து பழங்கின ஒரு சில கிளீஷேவான காட்சிகள் இந்த படத்தில் வந்து இருக்க தான் செய்யுது. தெலுங்கு சினிமாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபேமிலி ட்ராமா ரொமான்டிக்கல் காமெடி படங்கள் நிறைய வந்திருக்கு. பட் ஸ்க்ரீன் பிளேல வந்து அவங்க வித்தியாசம் வந்து காட்டுவாங்க. ஸோ இந்த படத்தில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் பழசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஏற்பட்டுச்சு. அதே போல் படத்தோடைய அந்த ரன் டைம் 2.5 மணி நேரம் பக்கம் இந்த படம் வந்து ஓடுது. ஸோ அதை ஷார்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து இவங்க குறைச்சிருந்திருந்தா பார்க்க இன்னுமே வந்து பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. படத்துக்கான திரைக்கதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து பரபரப்பாக கொண்டு போயிட்டே தான் இருக்காங்க. சுவாரஸ்யமாக தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஸோ படம் நல்லாவே இருந்தாலும் எவ்வளோ நேரம் தான் அதை நாம் உட்காந்து பொறுமையாக பார்க்க முடியும். ஸோ தகட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் வந்து ஏற்பட்டுச்சு. ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு ஜாலியாக ஃபன் ஃபில்டான ஒரு ரொமான்டிக்கல் காமெடி படம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். அண்டு படம் தெலுங்கில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு. ஓடிடியில் வரும்போது மேபி தமிழ் டப்பிங்கில் வரலாம். அண்டு சர்வானந்த் அவர்களுடைய படங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவருடைய படங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நிறையவே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.